நந்தவனபுரம்ன்ற ஊர்ல தனஞ்செயம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஹாசினி வெண்ணிலான்னு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. தனஞ்செயம்க்கு அவரோட நிலம் தான் எல்லாமே. அதை வச்சு நிறைய கடன்களும் வாங்கிட்டு இருந்தாரு. கடனை கட்ட முடியாததுனால பேங்க்காரங்க அதை அபகரிச்சுக்கிட்டாங்க. அவரோட 2 பொண்ணுங்களுமே ஃபுட் கேட்டரிங் பண்ற ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 3 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சேர்ந்தாங்க. இன்னைக்கு நான் நிறைய இடத்துல போய் வேலை தேடி பார்த்தேம்மா, எங்கேயும் கிடைக்கல, சம்பாதிக்கவும் முடியல. இன்னைக்கு என்னடானா பொழப்பே சரியில்லை, வருமானமும் வரல. ஏப்பா வருத்தப்படுறீங்க? நாங்கள் 2 பேரும் தான் அந்த கேட்ரிங் ஆர்டருக்கு போய் வேலை செஞ்சு கொடுத்தோமே, அங்கே கொஞ்சம் சாப்பாடு கிடச்சிதுப்பா, அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். காசு பற்றி கவலைப்படாதீங்க, நான் கொண்டு வந்த சாப்பாடை 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம், ஓகேவாப்பா? அப்பா, இன்னொரு விஷயம், இப்போ வேற மழை காலம். இந்த மழை காலத்தினால ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குப்பா. நம்மளதே மண்ணு வீடு, மழைனால வீடு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு. சீக்கிரம் பணம் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணும். அதுக்கப்புறமா 3 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க. பயங்கர குளிரா இருந்தது. மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது வெளியில. அந்த மழைக்கு அவங்க மண் வீடு கரைஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம 3 பேரும் ஒரு மரத்தடியில நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் ஒன்று இருந்தது. அதுல போய் தங்கலான்னு நினைச்சாங்க. அக்கா, அப்பா, அங்க பாருங்களே, ஒரு கண்டெய்னர் இருக்கு. நம்ம வேணா அங்க போய் தங்கிக்கலாம். ஏன்னா இப்ப வேற வீடு பாக்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையே. அப்பா, அவ சொல்றதும் சரிதான்ப்பா. அது பார்க்கவே அழகா இருக்கு. ஒரு 2 கர்ட்டனை வாங்கி போட்டோன்னா கூட அழகான வீடா அது மாறிடும்பா. யாரும் நம்மள தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அழகா இருக்கும்பா, அங்கே போலாம்ப்பா. கரெக்டான ஐடியா தான்ப்பா. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கண்டெய்னரை அடுக்கி வச்சுட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சாங்க 3 பேரும். அக்கா, இங்க பாத்தியா எவ்வளவு நிறைய இடம் இருக்குன்னு? எல்லா வேலையும் இங்க சந்தோஷமா பார்க்கலாம். ஆமா ஹாசினி, நிறைய இடம் தான் இருக்கு. ஐயோ, துணி எல்லாம் மழையில நனைஞ்சிருச்சே. நான் எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் காத்தார வைக்கிறேன். சரிக்கா, நான் கண்டெய்னருக்குள்ளே ஒரு கயிறு ஒன்று கட்டுறேன். நீ துணி துவைச்சதுக்கு அப்புறம் அதுலயே காத்தார போடு. அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா போய் துணி துவைக்க ஆரம்பிச்சா. ஹாசினியும் ஒரு கயிறு ஒன்று கட்டினா. அதுக்கப்புறம் துணியை காய போட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்தாங்க 2 பேரும். ஆமாடி வெண்ணிலா, ஹாசினி, நம்ம பொழப்ப நம்ம பார்க்கணும். நீங்களும் அந்த ஃபுட் கேட்டரிங்ல சமைக்க நல்லா கத்திருப்பீங்களே. பேசாம சின்னதா காசு வாங்கி வீட்டு வாசல்லே இட்லி கடை, டிஃபன் கடையை ஆரம்பிச்சோம்னா நிறைய பேர் இங்க வாங்குவாங்கன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா தானே? அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல ஐடியா தான்ப்பா. எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. ஆனா நம்ம கிட்ட இப்போ அந்த அளவுக்கு காசு இல்லையேப்பா. நான் ஃபுட் கேட்ரிங் இடத்துல வேலை செய்யறல, ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தான் நானும் நினைச்சேன். ஏதாவது ஐடியா அவர்கிட்டயும் கேட்டு பார்க்குறேன்ப்பா. ஏதாவது வழி பிறக்கும்னு நம்பலாம். கரெக்டாக சொன்னக்கா. இப்போவே கேட்ரிங் ஓனர்கிட்ட சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறோன்னு ஐடியா கேட்டு அவர்கிட்டே பொழைக்க கற்றுக்கலாம். அப்படி அவங்க ஃபுட் கேட்ரிங் ஓனர்கிட்ட சொல்லி அக்காவும் தங்கச்சியும் சின்னதாக இட்லி தோசை கடையை ஆரம்பித்தாங்க. நல்லபடியாக பிஸ்னஸும் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு. பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வீடுன்னு மாற்றி மாற்றி 2 பேரும் 3 பேரும் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு சுப்பாராவ்னுட்டு ஒருத்தர் வந்தாரு. அவரை பார்த்தோன்னே, யாரு தம்பி நீங்க? நீங்க யாருன்னே தெரியலையே, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இந்த கண்டெய்னரோட ஓனருங்க. ஆமா, என் கண்டெய்னர்ல நீங்க தங்கிக்கிட்டு இருக்கீங்களே, சீக்கிரமா இங்க இருந்து காலி பண்ணிட்டு போங்க. இது என்னோடதுங்க. எங்க வீடு மண்ணு வீடுங்க, அது கரைஞ்சு போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு இங்க தங்க விடுங்க, அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு போறோம். அது வரைக்கும் இங்கே இருக்குங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உங்க பிரச்சனை. நானே ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வந்தா நீங்க என்னடானா என் வீட்டு ஆட்டையை போட்டு இங்கே தங்கிட்டு இருக்கீங்க. இது கண்டெய்னர் வீடு, எனக்காக நான் பண்ணது. அதனால இங்க இருந்து நீங்க கிளம்புங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் ஒரு நாள் அவகாசம் கொடுக்குறேன். அப்படி சொல்லிட்டு சுப்பாராவ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இவங்க 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்பா, வேற ஏதாவது வீடு பார்த்துட்டு தான்ப்பா போகணும். தினமும் இட்லி விற்கிற வர காசை வீட்டில் சாப்பாடு செலவுக்கே கரெக்டாக இருக்கு. அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறதுல வர காசை மேஸ்திரி கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் நம்மளோட வீடை சரி செய்ய. ஆனால் அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லையேப்பா. இப்போ கடன் கொடுப்பாருல பாலு ஐயா, அவர்கிட்ட போய் கடன் கேட்கலான்னு பார்த்தா அவர் என்னவோ ஊருக்கு போயிருக்காரு. இப்ப யார்கிட்ட கேட்க போறோம் தெரியலமா. அப்பா, நம்ம வேணா ஒன்று பண்ணலாம்ப்பா. இந்த கண்டெய்னர் வீட்டோட ஓனர் இருக்காருல்ல, அவர்கிட்டே கேட்டு பார்ப்போம். கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, நாங்கள் வேணா காசு கொடுத்துட்றோன்னுட்டு. கண்டிப்பாக ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன், வேற வழி இல்லைப்பா. நீ சொல்றது கரெக்டுன்னு மாதிரிதாம்மா தோணுது. சுப்பராவ் வந்ததுக்கு அப்புறம் நானும் கேட்டு பாக்குறேன். பணம் கொடுக்கறேன்னு சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டாரா என்ன? ஆமாப்பா, அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து பேசலாம். கொஞ்ச நாட்கள் கழிச்சு சுப்பாராவ் அங்க வந்தாரு.
அவங்க கிட்ட அவரு, நான் உங்களை இங்க இருந்து காலி பண்ண சொல்லி ரொம்ப நாள் ஆகுது, இன்னுமா இங்கே இருக்கீங்க? ஆமா சார், நீங்க சொல்லியிருந்தீங்க காலி பண்ண சொல்லி. ஆனா எங்களுக்கு வேற எந்த வீடும் கிடைக்கல சார். அதனால நாங்க இங்கேயே தங்குறோம். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க தங்குறதுக்கு உங்களுக்கு காசு கூட தரோம், வாடகை தரோம் சார். இங்க பாருங்கம்மா, எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்ல. நான் இதை கொஞ்சம் ரெடி பண்ணலான் இருக்கேன். நான் வேலை லாரிக்காரங்க கிட்ட இதை கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டேன். சாயந்தரத்துக்குள்ள வீடை கிளப்புற வழியை பாருங்க, காலி பண்ற வழியை பாருங்க அப்படின்னு அவரு கொஞ்சம் குரலை வசதி பேசவும் ஹாசினிக்கு கோவம் வந்தது. ஏன் சார், நாங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி கொஞ்சம் குரலை வசதி பேசுறீங்க, என்ன இதெல்லாம்? ஏன் சார், எங்க வீடு இப்படி அழிஞ்சிருச்சு, அதனால கொஞ்ச நாள் இந்த கண்டெய்னர்ல தங்குறோம், நாங்க தான் தங்குறதுக்கு காசு கொடுக்குறோன்னு வேற சொல்றோமே, அப்புறம் என்ன சார் உங்களுக்கு? நாங்க என்ன இந்த கண்டெய்னரை சாப்பிடவா போறோம்? இப்படி நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார் அப்படின்னு ஹாசினி கோவப்பட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சா. அப்ப வெண்ணிலா அங்க வந்து ஹாசினி கிட்ட, ஹாசினி கத்தாத, இங்க பாரு, நீ கத்துறத கேட்டு இங்க எவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்கன்னுட்டு அமைதியா எடுத்து சொல்ல அவருக்கு. கத்தாத ஹாசினி, ஆனமே போது, கொஞ்சம் கோவத்தை குறை. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஒருத்தர் வந்தாரு. என்னாச்சுமா? என்ன விஷயத்துக்காக இப்படி நீங்க அடிச்சுக்கிறீங்க? என்ன விஷயம்? ஐயா, நாங்க இங்கதான் கொஞ்ச நாளா தங்கிட்டு இருக்கோம். எங்க வீடு வந்த மழையில கரைஞ்சிருச்சு, மண் வீடு. எங்க போறதுன்னு தெரியாம இருந்த போது இந்த கண்டெய்னர் தான் ஐயா பார்த்தோம். இங்கதான் அடைக்கலத்துக்கு தங்கணும். அப்படியே ஒரு 10-15 நாள் இருந்துட்டோம். சரி, வருமானத்துக்கு இட்லி தோசை எல்லாம் வித்து இங்க இருக்கிறவங்களுக்கு வித்து அந்த வருமானத்தை உண்டாக்கிட்டு இருக்கோம் ஐயா. இப்போ இவரு இந்த கண்டெய்னர் அவருதுன்னு வந்து எங்களை காலி பண்ண சொல்றாரு. நாங்க எங்க ஐயா போவோம்? நாங்க இங்க இருக்கோமே. ஏமா, இந்த கண்டெய்னரை வீடா மாத்தலான்ற ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? சார், எனக்கு தான் அந்த ஐடியா வந்தது சார். கண்டெய்னரை பார்த்ததும் ஏன் இதை வீடா மாத்தி அழகா வாழக்கூடாதுன்னு தோணுச்சு. அங்கங்க கர்டன் எல்லாம் கட்டியிருக்கோம் பாருங்க, வீடையே அலங்கரிச்சிருக்கோம். இங்க வாழ்றது கூட நல்லாதான் சார் இருக்கு. என்னோட ஐடியா தான் இது. போதும் போதும் உங்க பேச்செல்லாம், நான் சொல்றத கேளுங்க. முதல்ல காலி பண்ற வழிய பாங்க. ஆமா தம்பி, நீ யாரு? இந்த கண்டெய்னருக்கு தேவைப்படுற பேப்பர் எல்லாம் காட்டு பாக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு? நான் யாரா? இந்த கண்டெய்னரோட ஓனர், ஒரிஜினல் ஓனரே நான் தான். நீ யாருப்பா வந்து ஓனர்னு கொண்டாடுற? இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, இது எனக்கு தான் சொந்தம். இத காலி பண்ண சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? கண்டெய்னரோட ஒரிஜினல் ஓனர் நான். உண்மையான ஓனர் நீங்க தான்? அப்போ இவர் யாருங்க? வேற யாரா இருப்பான்? சரியான திருடனா இருப்பான். இல்லாத நேரமா பார்த்து இத ஆட்டைய போடலாம்னு நினைச்சிருப்பான். அத கேட்ட சுப்பாராவ் அங்க இருந்து திரும்பி பார்க்காம போயிட்டாரு. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, உங்களோட பெர்மிஷன் இல்லாம நாங்க பாட்டுக்கு இத வீடா மாத்தி தங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, எங்க வீட ரெடி பண்ணிக்கிட்டு இங்க இருந்து போறோம். பரவாயில்லங்க, எனக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்து நீங்களாவது தங்கி அதை ஒழுங்கா நடத்துறீங்களே. ஆனா காலி பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுங்க, இல்லன்னா யாராவது வந்து ஆட்டைய போடுவாங்க, இத விற்க பாப்பாங்க. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப நன்றிங்க சார், இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னா வெண்ணிலா. அதுக்கப்புறமா அப்பாவும் 2 பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த கண்டெய்னரை நல்லபடியா இருந்தாங்க. கொஞ்சம் பணம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட மண் வீடை ரெடி பண்ணி கண்டெய்னரை ஜெகதீஷ்கே கொடுத்துட்டு அவங்க வீட்டுல தங்கினாங்க. நல்ல பணக்காரனார ராமையா அவரோட பொண்ணுங்களுக்கு மட்டும் செலவு பண்ணவே மாட்டாரு. இதே நினைச்சுதான் அவங்களோட மனைவி சாவித்திரியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு, என்ன சாவித்ரி, ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? ஆமாங்க, நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்களும் உங்க பொண்ணுங்களும் தான் எப்பயும் பிஸியா இருக்கீங்க. உங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கைய பத்தி தான் எப்பயும் யோசனை. பெரியவ வெண்ணிலா, சின்னவ ஹாசினிக்கு நீங்கன்னா புயிரு. எப்பயும் நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு வேற உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்றதுக்கு? இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? முதல்ல நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அத சொல்லு. ஏங்க, அதுக்கு இல்லைங்க, நிறைய பணம் இருக்கு, ஆனா ஏன் குழந்தைங்களுக்கு நீங்க செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓ, இதுதானா? இது சின்ன விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ மண்டைய போட்டு குழப்பிக்கிற? என்னங்க, உங்களுக்கு இது சின்ன விஷயம்தான், ஆனா எனக்கு தான் இது பெரிய விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனையா ஆக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், வீடு 2 ஆயிடும். அப்புறம் பேசலாம். பொண்ணுங்க வராங்க பாருங்க, அவங்கள முதல்ல கவனி அப்படின்னு அவங்கள நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹாசினியும் வெண்ணிலாவும் வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்து பொறிச்சு போனாரு ராமையா. பொண்ணுங்களும் அம்மாவை பார்க்காம அப்பா கிட்டதான் வந்து நின்னாங்க. அவங்க கிட்ட, என்னம்மா, அம்மான்னு ஒருத்தி இருக்கேன்றது உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்ல மறந்துட்டீங்களா? இப்ப எதுக்கு குழந்தைங்களை வந்தது வராதமா இப்படி கேக்குற? ஏங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க.
நீங்களா இவங்கள 10 மாசம் சுமந்து பெத்தீங்க? நான் தானே பெத்தேன். இவங்களுக்கு நாளைக்கு குழந்தை பிறக்கும் போது என் அருமை தெரியும் அப்படின்னு சாவித்திரி அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கும் போது உடனே ஹாசினி வெண்ணிலா 2 பேரும் அவங்கள சமாதானப்படுத்தி சாவித்திரிய சிரிக்க வச்சாங்க. அம்மா, உன் கூட தானம்மா நாங்க விளையாடுறோம், வேற யார் கூட? நீ என் தங்க அம்மா, நீ என்னோட வெள்ளி அம்மாமா. இது என்ன பைத்தியமோ புரியல. பெரியவளுக்கு எப்பயும் தங்கத்து மேல பைத்தியம், சின்னவளுக்கு வெள்ளி மேல பைத்தியம், என்னவோ. அம்மா, ஏமா அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி டென்ஷன் ஆக்குற? உனக்கு இது பிடிச்சிருக்கா என்ன? அப்பாவை தான் டென்ஷன் ஆக்குற எப்ப பார்த்தாலும். அப்பா, இந்த தடவை என் பர்த்டே வருதுல, இந்த தடவை எனக்கு நல்ல நகை செஞ்சு கொடுங்க. வெள்ளி நகை தானே வேணும், எனக்கு தெரியுமா. ஆமாப்பா. ஆனா ஹாசினி, நான் சொல்றத நல்லா கேரு. இப்ப என் வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்துருச்சு. என்னால பெருசா எதுவும் சம்பாதிக்க முடியல இந்த நேரத்துலமா. அத நீ புரிஞ்சுக்கோ. என்னங்க, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பொண்ணுங்களா, நீங்க கிளம்பி காலேஜ்க்கு போங்க. உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். சாவித்ரி, நான் சொல்றத நம்பு. இந்த விஷயத்த நான் உன்கிட்டயே சொல்லல. பொண்ணுங்க எல்லாம் இன்னைக்கு இங்க தானே இருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நான் சொல்லணும், கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமையா கொஞ்சம் சோகமா உட்கார்ந்தாரு. குடுக்கறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா வெண்ணிலா ராமையாக்கு. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் பரபரப்பா இருந்த வீடு ராமையா இப்படி உட்கார்ந்துருக்கத பார்த்து அவங்களும் என்னவோ ஏதோன்னு பதறி போனாங்க. என்னங்க, எப்படிங்க இந்த மாதிரி ஆச்சு? நீங்க வியாபாரத்துல ரொம்ப நல்லா பண்ணுவீங்களே, திடீர்னு எப்படி நஷ்டம் ஆச்சு? ஏதோ ஜோக் அடிக்கிறீங்கன்னு நினைச்சா சீரியஸாவே சொல்லியிருக்கீங்க போல இருக்கே. இது வரைக்கும் நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லை. சாவித்ரி, இவ்வளவு நாள் என் மேல எந்த தப்பே இல்லாம ரொம்ப நியாயமா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். அவனை நம்பி நான் நிறைய விஷயம் இன்வெஸ்ட் பண்ணதுல எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. அவனாலதான் இப்போ இந்த நஷ்டத்துக்கு நான் ஆளாயிருக்கேன். இவ்வளவு நாளா இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தேன். உங்ககிட்ட சொல்ல வேண்டாமேன்னுட்டு நினைச்சேன். சொன்னா நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வேற வழியே இல்ல, சொல்லிதான் ஆணுன்ற நிலைமையில சொன்னேன். அப்பா, இவ்ளோ நடந்திருக்கு, எங்க கிட்ட ஒண்ணு கூட சொல்லலையேப்பா. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களேன்னு நாங்களும் அசால்ட்டா இருந்துட்டோம். எங்க காசு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கீங்க. நண்பன் செய்த துரோகத்தை நினைச்சு நீங்க இப்படி வருத்தப்பட்டிருக்கீங்க. இவ்ளோ நடந்தத என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேங்க. ஏன் நான் உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டேன்னுட்டு நினைச்சிட்டீங்களா? அவ்வளவுதானா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னுட்டு சாவித்திரி அழ ஆரம்பிச்சாங்க. சாவித்திரிய பார்த்ததும் வெண்ணிலா ஹாசினி கூட அழக வந்தது. அவங்கள பார்த்த ராமையா, ஐயோ, நீங்க எல்லாம் தெரிஞ்சா இப்படி அழுவீங்கன்னு தான் நான் இவ்வளவு நாள் சொல்லாமே இருந்தேன். அதுக்காக தான் மூடி மறைச்சேன். ஆனா பாருங்க, நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நீங்க தெரிஞ்சதும் அழறீங்க. இதுக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்லிட்டேனே. ஏன்பா, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும், அப்படிப்பட்ட என்கிட்ட கூட நீங்க சொல்லல. அதுதானமா அப்பாவோட கடமை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குழந்தைங்க கிட்ட காட்ட மாட்டோம். எங்களுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுப்போம். எங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தானமா எங்களுக்கு முக்கியம். ஒரு அப்பாவா என் கடமைய நான் கரெக்டா தானே பண்ணிருக்கேன். நீங்க சந்தோஷப்படணும், சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம இருக்கணும். அதுதாமா எனக்கு வேணும் அப்படின்னு 2 பொண்ணுங்களும் அவங்க அப்பா கிட்ட போய் ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. பொண்ணுங்க அழறத பார்த்து சாவித்திரிக்கு கூட பயங்கரமா அழுக வந்தது. அப்பா, என் பர்த்டே பத்தி கவலைப்படாதீங்கப்பா, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னுட்டு பொண்ணுங்க சமாதானப்படுத்தினாங்க அப்பாவை. அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்களும் கிளம்பி காலேஜ்க்கு போயிட்டாங்க. சாவித்திரி அம்மா வீட்டு வேலையில பிஸியா இருந்தாங்க. ராமையாவும் அவர் ஃப்ரெண்டை தேடி இங்க அங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த ராமையாக்கு நெஞ்சு வலி வந்தது. வீட்டிலே விழுந்துட்டாரு. உடனே 3 பேரும் சேர்ந்து வந்து ஓன்னு அழுதாங்க அவரை பார்த்து. என்னங்க, நீங்க இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருப்பீங்கன்னு நான் நினைக்கலங்க. கடவுளே, என் கணவரை காப்பாத்து கடவுளே. அப்பா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா? அக்கா, யாரையாவது நான் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, வேண்டாம். நான் போறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. வியாபாரத்துல நஷ்டம், அதுக்கப்புறம் நண்பனோட துரோகத்தை என்னால தாங்க முடியல. நீங்க கேட்டதை எல்லாம் என்னால செய்ய முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நல்லா இருங்கம்மா 2 பேரும். என்ன நினைச்சு வருத்தப்படக்கூடாது. என்னைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்கம்மா. அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த நேரத்துல எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இல்லைன்னா நாங்களும் இருக்க மாட்டோம்.
அப்பா அப்பா என்னங்க எங்களை விட்டுட்டு போறீங்களா? அம்மா ஹாசினி, வெண்ணிலா, உங்க அம்மாவை அழாம பத்திரமா ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அவளுக்கு நம்ம தான் உலகமே. அவளை பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இந்தாங்க, உங்களுக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த லெட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு ராமையா அவர் பாக்கெட்ல இருந்த ஒரு லெட்டர் எடுத்து சாவித்திரி கிட்ட கொடுத்தாரு. சாவித்ரி, பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணீங்கன்னு எப்பயும் கேப்பல. பெருசா செஞ்சிருக்கேன் 2 பேருக்கும். வெண்ணிலா, ஹாசினி, உங்க கல்யாணத்தை பார்க்காமையே நான் போறேன். எங்க இருந்தாலும் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். எப்பயும் நான் உங்க கூடவே தாமா இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். அப்படி சொல்லிட்டு ராமையா கண்ணை மூடிட்டாரு. ஓன்னு ஒப்பாரி வச்சாங்க சாவித்ரி. ஹாசினி வெண்ணிலா மட்டும் அவங்க அப்பாவை தட்டி தட்டி எழுப்பி பார்த்தாங்க. அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட இறப்பை தாங்க முடியாம இருந்தாங்க 3 பேரும். அடுத்த நாள் காலையில எல்லாமே முடிஞ்சுது. 3 பேரும் நடந்ததை நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க. சாவித்திரிக்கு அப்பதான் ராமையா கொடுத்த லெட்டர் ஞாபகம் வந்தது. அதை எடுத்து படிக்கணும்னு நினைச்சாங்க சாவித்ரி. அப்ப அவங்க, ஆமாடி வெண்ணிலா, ஹாசினி, இதுல எழுதியிருக்கத எனக்கு படிக்க புரியல. நீங்க 2 பேரும் இதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க. வெண்ணிலா அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த லெட்டர் எடுத்து படிச்சா. அதுல ஒரு வீட்டோட அட்ரஸ் இருந்தது. இந்த மாதிரி அட்ரஸ் பத்தி உங்க அப்பா என்கிட்ட எதுவும் சொன்னது இல்லையேமா. அப்பா இதுல ஏதோ அட்ரஸ் பத்தி சொல்லிருக்காருனா இங்க ஏதோ இருக்குன்னு தானமா அர்த்தம். ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஆமாக்கா, நம்ம போய் பார்க்கலாம். அம்மா, ஒரு தடவை போலாமா? சரி, வாங்க போலாம். அப்படி 3 பேரும் சேர்ந்து ராமையா கொடுத்திருந்த அட்ரஸ் கிட்ட போனாங்க. பார்த்தா அது ஒரு வீடு. அதுல சாவித்திரி இல்லம்னு எழுதி இருந்தது. அங்க ஒருத்தர் இருந்தாரு. இவங்கள பார்த்ததும் இவரு அவங்களுக்கு நமஸ்காரம் சொன்னாரு. வணக்கம்மா, ஐயாவோட இறப்புக்கு நான் வந்திருந்தேன். நீங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தீங்க. அதான் என்னால உங்ககிட்ட அப்ப எதுவும் பேச முடியல. இந்த அட்ரஸ் அப்பா தான் கொடுத்தாரு. இது யாரோட வீடு? இது உங்களோட வீடுதாம்மா. உங்களுக்காக தான் ஐயா பார்த்து கட்டினாரு. இருங்க, நான் திறந்து விடுறேன், போய் பாருங்க அப்படின்னு அவர் அந்த வீட்டு கதவை திறந்து விட்டாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க 3 பேரும். நல்ல பெரிய வீடு. ஆளாளுக்கு ஒரு பெட்ரூம் வேற இருந்தது. வெண்ணிலா அவளோட ரூம்குள்ள போனா. ஹாசினி அவ ரூம்குள்ள போனா. பார்த்தா வெண்ணிலாக்கு அவளோட ரூம்ல அழகான ஒரு தங்க பாத்ரூமை ரெடி பண்ணி கொடுத்திருந்தாரு அவங்க அப்பா. ஹாசினிக்கு அவளோட ரூம்ல வெள்ளி பாத்ரூமை ரெடி பண்ணி கொடுத்திருந்தாரு அவங்க அப்பா. 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்கல. உடனே அவங்க அம்மா கிட்ட வந்தாங்க. அம்மா, என் ரூமை பாத்தீங்களா? அம்மா, என் ரூம்ல பாத்தீங்களா? பார்த்த அவர் தான் சொன்னார்ல, நான் இல்லைனாலும் உங்களுக்கு நல்லதுதான் நான் செய்வேன்னு. அப்பா உங்களுக்காக தான் எல்லாம் பார்த்து பண்ணிருக்காரு. சாவித்ரி, ஹாசினி, வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கும் போது வாட்ச்மேன் அங்க வந்தாரு. ஒரு பெரிய சாக்கு மூட்டையை எடுத்துட்டு வந்தாரு. அதுல ஒரு லெட்டரையும் வச்சிருந்தாரு அந்த வாட்ச்மேன். என்னப்பா மூட்டை இது? இதை யாரு கொடுக்க சொன்னா? அது இந்த மூட்டையை ஒருத்தர் கொடுக்க சொன்னாரு. இதுல இருக்க லெட்டரையும் படிக்க சொன்னாருமா அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. வெண்ணிலா அந்த லெட்டரை படிச்சா. நான் என்னோட நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவன்கிட்ட இருந்த காசு திருடிட்டு நான் ஓடிட்டு போயிட்டேன். இப்ப என் முகத்தை காட்டி மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். நான் எடுத்துட்டு போன காசை இதுல வச்சிருக்கேன். என்னை மன்னிச்சு இந்த காசை எடுத்துக்கோங்க அப்படின்னு வெண்ணிலா அந்த லெட்டரை படிக்கும் போது சாவித்திரி ஓன்னு அழுதாங்க. ஹாசினியும் அழுதா. சாவித்திரிய 2 பொண்ணுங்களும் சமாதானப்படுத்தினாங்க. அம்மா, அழாதீங்கம்மா. அப்பா அவர் இல்லைனாலும் நீங்க அழக்கூடாது, உங்களை அழாம பாத்துக்கணும்னு எங்க கிட்ட சொல்லிருக்காருல்லம்மா. நாங்க பாத்துப்போமா. அவர் இல்லைனாலும் நமக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னுட்டு 3 பேரும் அவங்க அப்பாவை நினைச்சு அவர் அவங்களுக்கு செஞ்சதை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க. வெண்ணிலா அவளோட தங்க பாத்ரூமை நினைச்சு சந்தோஷப்பட்டா. ஹாசினி அவளோட வெள்ளி பாத்ரூமை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. இப்படி அப்பா நமக்காக செஞ்சிருக்காங்களே நினைச்சு ரொம்ப ரொம்ப நன்றியோட இருந்தாங்க அவங்க அப்பாக்கு. 3 பேரும் சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க அப்பா பேர்ல நிறைய நல்ல காரியங்களை செஞ்சாங்க. இவங்களும் நல்லா இருந்தாங்க.